ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, இனிமே என்னத்தை சேர்ந்து வாழ்ந்தோம் பிரிஞ்சிருவோன்னு முடிவு பண்ணாங்க. நீதிமன்றத்துக்கு போனா நீதிபதி கேட்கிறாரு, என்னையா பிரச்சனை, எங்க ரெண்டுக்கும் கருத்து வேறுபாடு, நாங்க பிரியலாம்னு முடிவு பண்ணிட்டோம், பிரிஞ்சிடலாம், விவகாரத்துக்கு கொடுத்துறேன். ஆனா புள்ள ஊட்டி இருக்காமா இருக்குங்க, எத்தனை புள்ள இருக்கு? 3 புள்ள இருக்கு. சரி, யார் யாரு எத்தனை புள்ளைய வளர்ப்பிய? அந்த அம்மா 2 புள்ள வளர்க்கட்டும், பொம்பளை தான் வளர்க்கணும், நான் வேலை வெட்டிக்கு போறேன், 1 புள்ளைய வளர்க்குறேன் அந்த ஆளு. உடனே அந்த அம்மா சொல்லுது, அப்படியெல்லாம் முடியாது, 2 புள்ளைய அவர் வளர்க்கட்டும், நான் 1 புள்ள தான் வளர்ப்பேன். அவ 2 பேரும் மாத்தி சண்டை ஓட்டணும். நீதிபதி கேட்டாரு, ஏண்டா ஏற்கனவே சண்டை ஓட்டுக்கிட்டு தான் இங்க வந்துமா சண்டை, ஒரு முடிவுக்கு வாங்கய்யா. உடனே அவன் சொன்னா, ஐயா ஒரு கொஞ்சம் அனுமதி கொடுங்க, ஒரு 5 நிமிஷம் இந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் தனியா பேசி முடிவுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி மனைவியை கூட்டிக்கிட்டு ஒரு பக்கமா போய் பேசி முடிவு பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்தார். வந்து நீதிபதி, ஐயா என்னப்பா முடிவு பண்ணிட்டலாம்? முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்ணணும்? நீங்க இன்னொரு பெரிய உதவி பண்ணணும். என்ன உதவி? 1 வருஷம் அவகாசம் கொடுங்க. ஏப்பா 1 வருஷம்? இல்ல 3 பிள்ளைய சமமா பிரிக்க முடியல, 1 வருஷம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா இந்த பிள்ளைய மாசமாக்கி இன்னொரு பிள்ளை பெத்துக்கிட்டா மொத்தம் 4 பிள்ளை ஆயிரம், ஆளுக்கு 2 பிரிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நாட்டில் நீதிபதிக்கே நீதி சொன்ன காலம் இருக்கு தெரியுமா? அலெக்சாண்டர் லூயிஸ் என்ற அவங்க தந்தைக்கு நீதி சொல்லி இருக்கிறார், வரலாறு படிச்சவங்களுக்கு. அப்படி இங்க நீதியும் யாரும் அவங்க இஷ்டத்துக்கு சொல்லல, யாரோ சொல்றாங்க, அவங்களும் சொல்லிட்டு கேள்வி குத்தாய் போச்சு. நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு. ஆனாலும் பாருங்க, இவர் சொன்னதை கேட்டு நீதிபதியும் சரி நீ போய் 1 வருஷம் கழிச்சு வா. வந்தேன், பொம்பளை பிள்ளை மாசமாச்சு, 10வது மாதம் குழந்தை பிறக்க போது. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், 1 பிள்ளை பிறகு, ஏற்கனவே 3 மொத்தம் 4, ஆளுக்கு 2 பிரிச்சுக்கலாம் நினைச்சான். இறைவன் ஒருவன் இருக்கிறானே, என்ன தவறு செய்தாலும் தண்டனையிலிருந்து தப்பி விடலாம் என்று எண்ணாதீர்கள், தண்டனையை தள்ளி போடலாமே தவிர எக்காலத்திலும் தண்டனையிலிருந்து ஒரு காலம் தப்ப முடியாது என்பதுதான் உறுதி. அதனாலதான் வள்ளுவர் சொல்றார், தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும், எந்த வழியிலாது வந்து ஊழ்வினை உறுத்தும். அதற்கு ஒரு உதாரணம் அப்புறம் கதை சொல்றேன். அப்படிப்பட்ட மகத்துவமான இந்த நாட்டில் நீதிபதி சொன்னது போல வந்தேன், நினைச்சுக்கிட்டே இருந்தேன் 1 புள்ள பிறக்கும்னு. கடவுள் ஒருத்தர் இருக்கான்ல, இருக்கானா இல்லையா? ஒரே பிரசவம், 2 குழந்தை பிறந்து போச்சு. எப்படி பிரிக்கிறது? ஏற்கனவே 3, இப்ப 2, 5. நான் நினைச்சேன் இன்னொரு 1 வருஷம் அவகாசம் கேட்க சொல்லுவோமான்னு. ஒருவேளை அதுலயும் 2 போனா 9 ஆகி பெருமை. கதை மேற்கொண்டு சிக்கலாவே போயிட்டே இருக்கு. அதான் எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணினால் நடப்பதெல்லாம் உயர்வாக நடக்கும். என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்து ஆகணும். அதனாலதான் தின விதைச்சவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று தத்துவங்கள் நமக்கு சொல்லி கிடக்கு. ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகணும்னா அந்த காலத்துல பாலம் கட்டல, படகுல போய் படகுல வரணும். இப்ப படகுல போய் படகுல வர்ற யாத்திரியர்கள், அதாவது சாமி கும்பிட வரக்கூடியவர்கள்ட்ட கொஞ்ச நாள் கழிச்சு, அதுக்கும் கோயில் பராமரிப்பு செலவுக்காக, தன்னலத்துக்காக கூட செய்யல, கவனிக்க நீங்க முக்கியமான விஷயம், கோயில் பராமரிப்பு செலவுக்காக தண்டபாணி தேவர் 25 பைசா கட்டண வசூல் பண்ண உத்தரவு போடுறார். இது நடைமுறைக்கு வந்துருச்சு. கொஞ்ச நாள்ல ஒரு யாத்திரிகர் வர்றாரு, காசில இருந்து நடந்தே வந்தவர் படகுல போய் ஏறி உட்கார போறாரு. படகு ஓட்டுறவங்க காசு கேட்கறாங்க, காசு இல்லைன்னு சொல்றாரு. காசு இல்லைன்னா கூட்டிட்டு போக முடியாது, கீழே இறங்கியான்னு சொல்லிட்டாங்க. கீழே இறங்குன்னு சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப வேதனை. இவ்வளவு தூரம் நடந்து வந்து அந்த கரையில் இருக்கிற சாமியை பார்க்க முடியலையே, அதுக்கு காரணம் 25 காசு தடையா இருக்க, யார் இந்த நாட்டோட பொறுப்புன்னு யோசிக்கிறாரு. விஜய ரகுநாத சேதுபதி மன்னர் நேர அரண்மனைக்கு போனாரு, மன்னரை பார்த்தாரு. மன்னருக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு சொன்னார், ஐயா நான் காசில இருந்து நடந்தே வர்றேன், என்கிட்ட 25 காசு இல்ல, இந்த படகுல கூட்டிட்டு போயிட்டு கூட்டியாந்து வர சொல்லுங்க, நான் சாமி கும்பிடணும்னாரு. மன்னருக்கு பார்த்தா இந்த செய்தி காதுக்கே வருது. பக்கத்துல இந்த காவலாளிகளை ஏன்னு கேட்கிறாரு, என்ன சொல்றாருன்னு. அவர் சொன்னாங்க, ஐயா உங்க மாப்பிள்ளை தண்டபாணி தேவர் 25 பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லி இருக்கிறாருன்னு சொல்ல, ஏன்டா என்கிட்ட சொல்லலன்னு கோவப்பட்டாரு. அதுக்கு அவங்க சொன்ன வாசகம் தான் ரொம்ப வேதனையானது. நீங்க மாமனாரு, அவர் உங்க மாப்பிள்ளை, இதுல என்னத்தை நாங்க தலையிட்டோம், நாங்க சோழி முடிஞ்சு போச்சு. இங்க அப்படித்தான் இருக்கு, சொந்தம் பந்தம், மாமே மச்சான், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, சாதி சனம்னு தான் தமிழர்கள் பிளவுபட்டு கொண்டே இருக்கிறோம் என்பதை என் யதார்த்தமான உறவுகள் நல்ல மனதோடு சிந்தித்து பாருங்கள், எங்கே இருக்கு சிக்கல். இப்ப என்ன சொன்னாரு, அடுத்த வினாடிய மாப்பிள்ளைய கைது பண்ண சொல்லி உத்தரவு. 2 பொண்ணை கட்டி கொடுத்திருக்கிறாரு, ரொம்ப மறக்க கூடாது. 2 பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்த மாமனாரு மருமகனை கைது பண்ணி குற்றவாளி கூண்டுல. தகவல் போகுது ராமேஸ்வரத்துக்கு. அக்காவும் தங்கச்சிக்கும் செய்தி கேட்ட உடனே துடிச்சு போறாங்க, நம்ம புருஷன் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அதனால நம்ம அப்பா தண்டனை கொடுக்க போறாரு, நேர்மையானவர். ஆனால் ஒரு நாள் முழுவதும் விசாரணை நடக்கும், அதுக்குள்ள போய் தாலி கட்டின பாவத்துக்கு அந்த முகத்தை பாத்திரலாம்னு முடிவு பண்ணி 2 பேரும் அக்காவும் தங்கச்சியும் அந்த ராமேஸ்வரத்துல இருந்து ராமநாதபுரத்துக்கு பல்லக்கில் புறப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இங்க அரண்மனையில விசாரணை தொடங்குது. குற்றவாளி மருமகன், நீதிபதி மாமனாரு கேள்வியை தொடுக்கிறாரு, உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, கோயிலுக்கு வந்த யாத்திரியர்கள் கிட்ட வசூல் செய்ததாக 25 பைசா, என்ன சொல்றாரு கேட்கிறாரு மன்னர். என்ன சொல்றான்னு கேட்டாரு. நல்ல மனுஷன் வாழ்ந்த காலம், ஆமான்னு ஒத்துக்கிட்டார்.
இப்ப என்ன பண்ணாரு பாருங்க, தீர்ப்பு சொல்லணும் உடனே சொல்றாரு. அவருக்கு வழக்கறிஞர் வைக்கல, வழக்க ஒத்தி வைக்கல, தீர்ப்பு சொல்றாரு. நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருப்பேன். நீ செய்தது தேச துரோகம் அல்ல, சிவனுக்கு துரோகம், அதனால உனக்கு மன்னிப்பு கிடையாது, மரண தண்டனை என்று தீர்ப்பு வழங்கிய நீதிமான் அந்த விஜய ரங்கநாத சேதுபதி மன்னர். என் செயலாவது யார் ஒன்றும் இல்லை, யாமறியேன் பராமரிப்பு. விளையாட்டுக்காக இல்ல, சிரிக்கிறதுக்காக இல்ல. இந்த உலகத்துல ஒரு கூட்டம் சேர்ந்து இந்த மக்களை எல்லாம் கூமுட்டைகளாக ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதனாலே? ஒரு சேவலும் கோழியும் சேர்ந்து எப்படி முட்டையிட்டு இனவிருத்தி செய்யுமோ அதுபோல முட்டை என்பது பொரிக்கணும் குஞ்சு. அப்படி இல்லாத பொருள்கள் எல்லாம் மரபணு மாற்றப்பட்ட பொருள்கள், மரபணு மாற்றப்பட்ட காய்கறி, மரபணு மாற்றப்பட்ட பழங்கள், மரபணு மாற்றப்பட்ட விதைகள், மரபணு மாற்றப்பட்ட அரிசி, அத்தனையும் மக்களை வியாபார பொருளாக ஆக்கி வைத்துக் கொண்டு ஒரு கூட்டம் பிழைக்குது. எங்க போய் சொல்ல கேட்க நாதி இல்லையே. திராட்சை பழம், விதை இல்லாத திராட்சை பழம் விற்கிறது தெரியுமா உங்களுக்கு? எப்படி விதை இல்லாம ஒரு பொருள் உண்டாகும் யாராவது கேட்டிருக்கிறீங்களா? வித்து இல்லாத சம்பிரதாயம் கீழும் இல்லை மேலும் இல்லைன்னு புராணம் நமக்கு இதிகாசங்கள்லாம் கற்றுக் கொடுத்திருக்கு. ஆனா இங்க நம்மள்ட ரொம்ப ஏளனமான எண்ணம் இருக்கியா, எதை சொன்னாலும் ஏத்துக்கிறதே இல்ல. சரிதானா, அது சரியா தவறா என்ற சிந்தனைக்கு உட்படுத்தணும் இல்ல, அந்த எண்ணம் இல்ல. நான் என்ன கேட்கிறேன், இந்த கோழி முட்டை இருக்க பிராய்லர் கோழி, அந்த கோழி முட்டையும் அந்த கோழியும் நீங்க கல்யாணம் ஆகி புள்ள ஊட்டி பெத்தவங்க சாப்பிடுங்க, ஒரு பிரச்சனை இல்ல. நாளைய தலைமுறையை வளர்க்கக்கூடிய சின்னஞ்சிறார்கள், இளம் பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் இருக்குல்ல, கொடுக்க கூடாது. 25-30 வருஷத்துக்கு முன்னால குடும்ப கட்டுப்பாடு மையம் வந்துச்சு, சனத்தொகை பெருகி போச்சுன்னு. அப்படி குடும்ப கட்டுப்பாடு மையம் வந்தது எப்ப? 30 கோடி முகமடையார்னு பாரதி பாடும் போது. இப்ப என்ன சனத்தொகை 142 கோடி. ஏன் குடும்ப கட்டுப்பாடு மையம் வரல? அப்படின்னா குழந்தை பெற்றுக்க முடியல நம்மளால. அதனால என்னாச்சு, வீதிக்கு வீதி மருத்துவமனை, சோதனை கருத்தரிப்பு மையம், தமிழ்ல, ஆங்கிலத்துல டெஸ்ட் யூ பேபி. பிள்ளை பணத்தை நீங்க கட்டுறா, பிள்ளை நான் கொடுக்குறேன், புள்ள மாதிரி இருக்குமா? புள்ள மாதிரி இருக்குமா? பசுமாடு ஒண்ணு கொடுத்துருக்காங்களே, படுத்தா எந்திரிக்குது இல்ல, எந்திரிச்சா படுக்குது இல்ல, அம்மானு கத்துது இல்ல. இதெல்லாம் என்ன? மரபணு மாற்றப்பட்டது. நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு பாருங்க என்ன வேகமா ஓடுதுன்னு. அதே இப்ப கொடுத்துருக்க பசுமாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு பாருங்க எப்படி ஓடும்னு தெரியுது இல்ல. இப்ப புரியுதா என்ன சிக்கல் இருக்குன்னு? நாட்டு மாட்டோட விந்தணுவை 100 மில்லியன் 100 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் டென்மார்க் வளர்த்துட்டேன். நீங்க பூரா கமிஷனுக்கு வேலை பார்த்து நாட்டை கெடுத்துட்டீங்க. நம்ம கிண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை, அம்மிகளை உடைக்க